Hello everyone, welcome back to Bakewithbanusamee Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முஸ்லிம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இது எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மட்டனை வேக வச்சுக்கணும். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 4 விசில் லோ ஃப்ளேம்லேயே வரட்டும். மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரட்டும். மட்டன் நமக்கு குக் ஆகிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரைஸை ஊற வைக்கணும். நான் இங்கே 800 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 800 கிராம் இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பிக் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம வச்சுருக்க பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இதுக்கான ரெசிபி ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அளவு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், கல்பாசி, பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அந்த மசாலா எல்லாமே. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கசப்பு தெரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபி இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் 500 கிராம் நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கிக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயம் நமக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வேகணும். அது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஸ்லோலேயே வச்சு, மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிங்கிஷ் கலரில் வரணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. ஃப்ரெஷ்ஷான அரைச்சி போடுங்க. பழைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடாதீங்க, அது ஃப்ளேவரே கொடுக்காது. அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி போடுங்க. போட்டு நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போடுங்க. மட்டன் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கொட்டிடாதீங்க, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வெறும் மட்டனை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகா, கீரின பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வதக்குனா போதும். இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற போல தான். காரம் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் அரைச்சா மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இல்லைனா கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா எல்லாமே மட்டனில் கோட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதில் 350 கிராம் நறுக்கின தக்காளி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி குக் ஆனதும் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அண்ட் புதினா 2த்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் 200 கிராம் தயிர் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தயிர் போட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா வதக்கிட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும். மேலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தண்ணி நான் எதுவும் ஊற்றலை இப்போ வரைக்கும். அந்த மட்டனில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே அது வெந்துட்டுருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், எலுமிச்சப்பழ சாறு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ இல்லை தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த டம்ளர் தான் நான் அளவுக்கு எடுத்தேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் யூஸ் பண்ணுறேன், அது மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், கீழே கொட்டிடாதீங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. இல்லைனா நீங்கள் 1 டம்ளர் கம்மியாக கூட போடலாம், ஏன்னா பாஸ்மதி ரைஸுன்றதுனால தண்ணி 1 டம்ளர் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இதில் நமக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு, உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்றதை அப்பப்போ டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பும் போட்டுறக்கூடாது. இதை மூட வச்சு நல்லா வேக வைங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கணும். இது
ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதி மேலே வரணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் ரைஸும் நமக்கு சீக்கிரம் வேகும். இந்த தண்ணி கொதிக்காமல் நீங்கள் ரைஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வெந்து வராது, சீக்கிரம் குழஞ்சிரும். ஸோ இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை போடுங்க. ரைஸை எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரி ஊற வைங்க. அப்போ தான் ரைஸ் நீட்டமாக வரும், இல்லைனா ரைஸ் நீட்டமாக வராது. போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது அப்படியே குக் ஆகட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறதுனால கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்பவும் கிளறக்கூடாது. கிளறினீங்கன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ கீழேருந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கிளறாதீங்க, ரைஸ் உடஞ்சி போயிடும். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நீட்டமாக இருக்குது. நான் இங்கே இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எந்த பாஸ்மதி ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ரைஸ் வரையாக நீட்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் தண்ணியும் போயிடுச்சு பாருங்கள். நம்ம தம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு பழைய தவாவோ இல்லை இந்த மாதிரி ஜாலியை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே தம்லேயே குக் ஆகட்டும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வெயிட்டான கல் கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 30 நிமிஷம் தம் வச்சுருந்தேன். பாருங்கள் 30 நிமிஷம் கழித்து இது ஓப்பன் பண்ணுங்கள். சைடு கார்னர்லேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நடுவுலேருந்து கிளறாதீங்க, ரைஸ் உடஞ்சி போயிடும். பாருங்கள் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.